அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவாசல், அதாவது நிலைவாசல் அல்லது தலைவாசல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தலைவாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அல்லது மகாலட்சுமி குடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லலாங்க. சாதாரணமாகவே ஒரு சில வீடுகளில் நாம் நுழையும் போதே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு மஞ்சள் போட்டு வலித்து அதில் அழகாக குங்குமம் போட்டு கோலம் இதெல்லாம் போட்டு மங்களகரமாக இருக்கிற மாதிரி ஒரு பூஜை அறையை எப்படி பார்த்துப்போமோ அதே போல் பார்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கே பலரும் அது கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம வீட்டில் ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடியது இந்த தலைவாசல் பூஜை அப்படின்னு சொல்கிறது. இதனால் நமக்கு கிடைக்காத அப்படின்னு சொன்ன ஒரு வெற்றி கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக தெய்வங்கள் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய இடமா இந்த நிலைவாசலை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராலும் தோற்கடிக்க முடியாத அளவுக்கு நமக்கு வெற்றி படிப்படியாக வாழ்க்கையில் வர்றதுக்கு ஒரு முக்கியமான வழிபாடாக இதை சொல்கிறாங்க. வெற்றியை நம்மளுடைய வசமாக்கிக்க நம்ம வீட்டு தலைவாசலுக்கு தினமும் நாம் இந்த மாதிரியான பூஜைகளை செய்யுங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன, நம்ம வீட்டு நிலைவாசலை எப்படி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த நிலைவாசலை எப்படி பார்த்துப்பீங்க? அதாவது கோலமிடுவீங்களா அல்லது வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் மட்டும் இதை நீங்கள் வலித்து அழகாக வச்சுப்பீங்களா அல்லது இதற்கான மகத்துவம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மாதிரியான உங்கள் வீட்டுக்கு தேவையான முக்கியமான ஆன்மீக தகவல்கள்லாம் வேணும் அப்படின்னா வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது வீட்டில் கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு தோஷமோ பில்லி சூனியம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம சீக்கிரமாக போக்கிடலாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த பழங்கால வீடு கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாசலுக்கு அப்படின்னு 2 பக்கமும் ஒரு மாடம் வச்ச மாதிரி கட்டுவாங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதாவது விளக்கு வைக்கக்கூடிய இந்த மாடம் சூரியன் மற்றும் சந்திரனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நாம் இந்த மாடத்தில் விளக்கேற்றி வந்தோம் அப்படின்னா குடும்பத்தில் சகல விதமான பிரச்சனைகளும் தீரும், கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் ஏற்படவே செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே இந்த கணவன் மனைவி சண்டை தாங்க. இப்போல்லாம் யாருமே மாடத்தில் விளக்கு ஏற்றுவதும் கிடையாது. வீடு கட்டும்போது மாடம் வச்சு கட்டுற பழக்கமே மாறிட்டு வருது. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நாம் இப்படி விளக்கு ஏற்ற சொன்னோம் அப்படின்னு சொன்னால் யாரும் இன்றைக்கி செய்ய மாட்டாங்க. ஆனாலும் அது மாதிரியெல்லாம் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக மாலை வேளையில் அந்தி சாயும் முன்னரே நாம் தினமும் 2 பக்கமும் விளக்கு ஏற்றி வைக்கலாம். எதிலுமே நாம் தோற்கவே மாட்டோம் அப்படின்னு இதனால் சொல்கிறாங்க. மரத்தால் ஆன மாடங்கள் கிடைத்து வாங்கி ஆணி எடுத்து கூட வச்சுக்கலாம். மாடத்தில் குபேர விளக்கு அல்லது அடுக்கு விளக்கு அகல் விளக்கு இதெல்லாம் வைத்து கூட ஏற்றலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது மட்டும் இல்லாமல் நாம் இந்த நிலைவாசல் பற்றி இன்னும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர விளக்கு வியாழக்கிழமைகள்லையும் அகல் விளக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளும் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். ஒரு சில வீடுகளில் இந்த நிலைவாசல் படிக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் அறுத்து குங்குமம் மஞ்சள் போட்டிருப்பாங்க, பூசணிக்காய் அறுத்து குங்குமம் மஞ்சள் போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தெய்வம் வரக்கூடிய வழியாக நாம் இந்த நிலைவாசலை சொல்கிறோம். நாமளும் அந்த வழியாக தான் போவோம். நம்ம வீட்டுக்கு ஒரு நல்லது வருது அப்படின்னு சொன்னாலே இந்த நிலைவாசல் வழியாகத்தாங்க வரும். அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெட்டது, ஒரு கெட்ட எனர்ஜி இதெல்லாம் வெளியில் போகணும் அப்படின்னா நம்ம வீட்டு பின்வாசல் வழியாக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வீடுகளில் பின்வாசல் வழி வைக்கிறதே மறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பின்வாசல் வழி வைக்கிறது ரொம்ப நல்லது தான்.
குறிப்பிட்டு இந்த மாலை வேளையில் நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வாரம் ஒரு முறை தலைவாசலுக்கு நாம் மஞ்சள் குங்குமம் இவையெல்லாம் வச்சு அலங்கரிக்கலாம். தினமும் செய்ய முடியல அப்படின்னா கூட வாரம் ஒரு நாளாவது செய்யலாம். தலைவாசலுடைய நடுப்பகுதியில் காலில் நம்ம மிதிப்படும்படியாக மஞ்சள் மற்றும் குங்குமங்களை வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அதாவது நாம் 2 ஓரங்கள்லையும் வைத்து அழகாக அலங்காரம் செய்துக்கலாம். நடுப்பகுதி காலில் படுற மாதிரி வைக்க வேண்டாம். தலைவாசலுக்கு 2 புறமும் வாசனை மிகு வெட்டிவேர் மாலையை தொங்க விடுவாங்க. அதுவும் நல்லது. வெட்டிவேர் மாலை நம்ம தலைவாசலில் இருந்து வெற்றி நம்மை தேடி வர தானாகவே வந்து சேரும் அப்படின்னும், இது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த ஒரு வாசம் அப்படின்னும், அதை நாம் அழகுக்காக மட்டும் இல்லாமல் ஆன்மீக நோக்கத்துடனும் பக்தியுடனும் செய்கிறவங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். வெட்டிவேர் மட்டும் அல்லாமல் நெல்மணிகளையும் நெல்மணி தோரணங்களையும் கூட தலைவாசலில் மேல்புற பகுதியில் மாட்டி வைக்கலாம். விவசாயிகளுக்கு நெல்மணிகள் தான் கடவுளாக இருக்கும். இந்த நெல்மணிகளை நம்ம அழகாக கோர்த்து தோரணம் போல் தலைவாசலில் தொங்க விட்டால் குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னும், வறுமை அப்படிங்கிறது ஏற்படாது, 7 சந்ததியினருக்கும் வறுமை இல்லாத ஒரு வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த தலைவாசலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி கோலம் போடுறது நல்லதுங்க. இது தோஷங்களை போக்கக்கூடியதாக இருக்கும். கோலம் போடும்போது காவி பயன்படுத்துவது ரொம்ப விசேஷமானது. காவியை 2 புறமும் பயன்படுத்தி அழகான கோலம் போட்டு பாருங்கள், வீடு அவ்வளவு அழகாக தெரியும். இதுபோல் தலைவாசலில் நம்ம தூசி படியாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடிக்கடி எண்ணெய் போட்டு சத்தம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு வீட்டில் வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல் பார்வை. இதனால் தலைவாசலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை மகிழ்ச்சியோடு வைத்துக்கொள்கிறவங்களுக்கு தோல்வி ஏற்படாது, வெற்றி மட்டுமே படிப்படியாக ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லலாங்க. முக்கியமாக தலைவாசல் பற்றி நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பிட்டு நம்ம தலைவாசல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தினமும் தண்ணீர் போட்டு கழுவி அழகாக சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. ஒரு வீட்டுக்கு வரவு அதிகமாக வரணும் அப்படின்னா அந்த இடம் சுத்தமாக இருக்கிறது. ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, முக்கியமாக இது சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நிலைவாசலுக்கு நம்ம இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிலைவாசலுக்கு ஏற்ற சுவாமி படம் ஒவ்வொரு வீட்டினுடைய அமைப்புக்கும் ஏற்றாற் போல் நம்ம வைக்கலாங்க. முதலாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிழக்கு வாசல் பொதுவாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு வீடு கிழக்கு பார்த்து அமைந்திருக்கிறது அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகளுடைய வரவும் நம்ம வீட்டில் கிடைக்க பெறுவதாக நம்பப்படுது. மேலும் அந்த வீட்டினுடைய நிலைவாசலின் வெளிப்புறத்தில் மேல் பக்கமாக அனைவரும் பார்க்கும் வண்ணம் செம்பு தகட்டினால் ஆன சூரிய பகவான் பதிக்க சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கிழக்கு பார்த்த வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்க, தரித்திரம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்க சூரிய பகவானுடைய அருள் இந்த தகட்டின் மூலமாக நமக்கு நிச்சயம் கிடைக்கும். 2வதா நாம் பார்க்க இருக்கிறது மேற்கு பார்த்த வாசல். நம்ம வீட்டு நிலைவாசல் மேற்கு பார்த்தபடி அமைக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் நிலைவாசலுடைய வெளிப்புறத்தில் மேல் பகுதியில் பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய திருவுருவத்தை பதிக்கிறது நல்லது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்தை அனைவரும் பார்க்கும் வண்ணம் அங்கு மாட்டி வைத்திருந்தால் சகல விதமான சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். 3வதாக நாம் பார்க்க இருப்பது வடக்கு பார்த்த வீடு. உங்கள் வீடு வடக்கு பார்த்த நிலைவாசல் கொண்டிருக்கு அப்படின்னா நீங்கள் வெளிப்புறத்தில் மேற்கு பகுதியில் குபேரன் அல்லது லக்ஷ்மி குபேரன் படத்தை மாட்டி வச்சிங்க அப்படின்னா நல்ல யோகம் கைக்கூடி வரும். குபேரனுடைய ஆசி உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். எனவே வியாழக்கிழமை தோறும் நிலைவாசலுக்கு குபேர தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது நல்லது. வடக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது. வடக்கு குபேரனுக்கு உரிய திசையானது. கிழக்கு பார்த்த நிலைவாசலும் வடக்கு பார்த்த நிலைவாசலும் ஒரு குடும்பத்திற்கு சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியது. பிரதான வாசல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிலைவாசல் சரியாக அமைக்கப்பட்டிருக்கிறது நல்லது. 4வதாக நம்ம பார்க்க இருக்கிறது தெற்கு வாசல். தெற்கு பார்த்த வாசல் வீடு வைத்திருக்கிறவங்க தட்சிணாமூர்த்தியினுடைய திருவுருவ படத்தை வைக்கிறது நல்லது. குடும்பத்தில் ஞானம் பெருகும். வீட்டையும் வீட்டில் இருக்கிறவங்களையும் அணுகக்கூடிய விதமாக தீய சக்திகளும் உள்நுழையாது தடுக்கக்கூடியதாக ஒரு அரணாக செயல்பட்டு அற்புதத்தை ஏற்படுத்தும். அதே போல் தட்சிணாமூர்த்தியினுடைய அருள் இருக்க 16 செல்வங்களும் 7 பிறவியிலும் தொடரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. குரு தட்சிணாமூர்த்தி இருக்க அறிவிற்கும் ஆற்றலுக்கும் குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் பற்றிய ஒரு சிறப்பான தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.